லட்சுமி அவர்கள் வந்து உரையாற்றுவார்கள். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் அனைவரின் பாதத்தையும் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பாதத்தை தொட்டு இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். அதாவது நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு திசை நடக்கும். அது எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகம் தான் முதல்ல செயல்படும். ஆனால் அது நல்ல பலனா இல்லை கெட்ட பலனாங்கிறது வந்து அவர் நின்ற நட்சத்திர அதிபதி தான் முடிவு பண்ணுவார். அப்போது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தை எடுத்துக்கலாம். இப்போ துலா லக்கணத்தை எடுத்துக்கலாம். துலா லக்கணத்துக்கு அவரை உச்சம் பெறக்கூடியவர் யாருன்னாக்கா சனி பகவான். சனி பகவான் தான் அவங்கள உச்சம் பெற செய்ய போகிறவர். இப்போ அவர் துலா லக்கணக்காரருக்கு வந்து யோகாதிபதியும் அவரே தான். ஒரே யோகாதிபதினா சனி பகவான் தான். அப்போ அந்த இடத்துல நீசம் பெறவர் யாருனாக்கா சூரிய பகவான். இப்போ அந்த சனி பகவான் வந்து அவருடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய அவருடைய சாரத்திலே இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரு, இல்லை அங்கே நீசம் பெற செய்யக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுப்பாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ துலா லக்கணக்காரர்கள் வந்து ஒரு சனி பகவானை நேராக வந்து சொல்கிற மாதிரி எடுத்துக்குங்க. அதாவது தன் வழி 7, தாய் வழி 7, தந்தை வழி 7ன்னு சொல்லக்கூடிய 3 பேர், அதாவது ஜாதகர், ஜாதகருடைய அம்மா, ஜாதகருடைய அப்பா, இவங்க 3 பேரும் சனி பகவான் வந்து அவங்களுடைய பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து பார்த்ததில் அதிகமாக புண்ணியங்களை பண்ணியிருந்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா லக்னத்திற்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து உட்காந்துருவார். அங்கே அவருடைய சுயசாரம்னு அனுசம் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உட்காரும்பொழுது அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? 2ஆம் இடம்ங்கிறது தனம் குடும்ப வாக்குஸ்தானம் இல்லைங்களா. அப்போ அவர் வந்து யோகாதிபதி வந்து 2ஆம் இடத்துல உட்காரும்போது அனைத்து யோகங்களையும் அந்த இடத்துல கொடுப்பாரு. அப்போ அது மட்டும் இல்லாமல் 4, 5க்குரியவர் அவர். 4 சுபஸ்தானம், 5 சுபஸ்தானம் இல்லைங்களா. அப்போ 4ஆம் இடத்து பலனையும் 2ஆம் இடத்துக்கு கொடுப்பார், 5ஆம் இடத்து பலனையும் 2ஆம் இடத்துக்கு கொடுப்பார். அப்போ 4 மூலியமாக வருமானம் வரும். வீட்டின் மூலமாக வருமானம் வரும், வண்டி வாகனங்கள் மூலியமாக வருமானம் வரும். இந்த கால்நடைகள் வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அதையே தொழிலாக நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதன் மூலிமா அதிகமான வருமானங்கள் வரும். தாய் மூலியமாக வருமானம் வரும். தாய் வழி சொத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்கன்னு சொல்லலாம். தாய் மாமன் மூலியமாக இவங்களுக்கு வருமானம் வரும்னு சொல்லலாம். சுகஸ்தானம் இல்லைங்களா, சுகஸ்தானம் இருக்கும்போது அது வந்து நல்லபடியான அந்த ஆரோக்கியம் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ பொதுவாக 4 + 2 அப்படின்னாக்கா 4ஆம் இடத்து மூலியமாக 2ஆம் இடத்துக்கு வருமானங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அவர் 5ஆம் அதிபதிக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அப்போ 5ங்கிறது பூர்வீக ஸ்தானம். பூர்வீக சொத்து இங்கே வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5 குலதெய்வம் இல்லைங்களா, 5 + 2, 5 குலதெய்வம், 2 வாக்கு. இவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து அருள் வாக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வாக்கு வந்து நல்லபடியாக பலிதமாகும்னு சொல்லலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து அந்த நேரத்தில் நல்ல ஒரு மருத்துவம் கிடைச்சி அவங்களுக்கு அந்த நேரத்தில் 5ங்கிறது குழந்தை, 2ங்கிறது குடும்பம், அவங்க குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். தாய்மாமன் மூலமாக இவங்க வந்து தாய்மாமன் உறுதுணையாக கூட இருப்பார். 5 தான் தாய்மாமன் இல்லைங்களா, தாய்மாமன் உறுதுணையாக கூட இருப்பாருன்னு சொல்லலாம். குழந்தைங்களால நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்ல முடியும். மொத்தத்தில் 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் இந்த இடத்துல வந்து உட்காந்து நல்ல பலனை கொடுக்குது. அப்போ 19 வருஷம் அந்த திசையில் வந்து நல்ல உச்சத்துக்கு இவங்களை கொண்டுட்டு போவார் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நல்ல கர்மா செஞ்சுருந்தா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த 19 வருஷமும் நல்ல உயரமான இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லலாம். சரி, அடுத்து இன்னொரு இது சூரிய பகவானுடைய சாரம் வாங்கினா எப்படி செயல்படுவாருன்னு பார்ப்போம். இப்போ அதே தான் தன் வழி 7, தாய் வழி 7, தந்தை வழி 7ன்னு சொல்லக்கூடிய 3 பேர்த்தோட 7 ஜென்ம பாவ புண்ணியங்களை வந்து கணக்கெடுத்து பார்த்ததுல புண்ணியம் கம்மியாகவும் பாவம் அதிகமாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவாருனாக்கா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவார். இப்போ லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அந்த இடத்துல போய் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருவார். அப்போ லக்னாதிபதி நீசமாயிடுறாரு இல்லைங்களா. லக்னாதிபதி நீசமாயிட்டாவே அசிங்கம், அவமானம் அனைத்துக்கும் சொந்தக்காரன்னு நம்ம சொல்லலாம். அதாவது கஷ்டத்தை இஷ்டம் போல அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல சனி பகவான் உட்காந்து உத்திரம் நட்சத்திரம் அங்கே இருக்கு இல்லைங்களா, அந்த நட்சத்திரம் வாங்கி அந்த நட்சத்திர அதிபதி வந்து சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு. சூரியன் ஆட்சி தான் பெற்றிருக்காரு. ஆனால் இவருக்கு அவர் யாரு? பாதகாதிபதி.
பாதகாதிபதி சாரத்தை வந்து யோகாதிபதி வாங்கிட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த பாதகத்தை அப்படியே கொண்டு வந்து 12ஆம் இடத்துக்கு கொடுக்குறாரு. 12ஆம் இடம் பாதகமாயிருச்சு. அப்போ நிம்மதியான தூக்கம் இருக்காது, மன நிம்மதி இருக்காது, நட உட பாவனைகளை வந்து குறைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். 12ங்கிறது வந்து விரயஸ்தானம் மட்டும் இல்லை, அது ஒரு சேமிப்பு ஸ்தானமும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம செய்யக்கூடிய விரயங்கள் வந்து நல்ல விரயமா இல்லை கெட்ட விரயமாங்கிறத நம்ம அதை வச்சு தான் முடிவு பண்ணணும். நல்ல சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னாக்கா அந்த விரயம் வந்து ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், அது வந்து நாளைக்கு வந்து ப்ராப்பர்ட்டியாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கெட்ட சாரம் வாங்கும் பொழுது அது பாதகமாக சும்மா வெட்டி செலவாக தான் போகும். அப்போ இந்த இடத்துல வந்து விரயம் தான் அதிகமாக இருக்குமே தவிர சேமிப்பு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்து அதிபதியாக இருக்கவும் 5ஆம் அதிபதியாகவும் அந்த சனி பகவான் இருக்கிறதுனால 4ஆம் இடத்துனால அனைத்துமே லாஸ் அவுட் ஆயிடும். அதாவது சொந்த வீட்டில் இருக்க முடியாது. அப்படியே சொந்த வீட்டில் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவுகளோட தான் இருக்கணும், மன நிம்மதி இருக்காது, படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வராது, அம்மாவே நமக்கு எகென்ஸ்டாக பேசக்கூடிய அமைப்புகள் அந்த இடத்துல கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் சுகம் கெட்டு போயிடும். தூக்கம் இல்லை அப்படின்னாக்கா சுகம் கெட்டு போயிடும், உடல் நலம் கெட்டு போயிடும். அது உடல் நலம் கெட்டு போச்சுன்னா மன நிம்மதி கெட்டு போயிடும். குலதெய்வ அருள் அவங்களுக்கு கிடைக்காது. குழந்தைகளே நமக்கு வந்து பாதகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய குழந்தையே எனக்கு எதிரியாக இருக்கான் அப்படின்னாக்கா அந்த 5ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி சாரமோ 6, 8, 12க்கு அதிபதி சாரம் வாங்கும்போது குழந்தைங்க வந்து நமக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குலதெய்வ கோயிலுக்கே நம்ம போக முடியாது. நம்ம கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனா கூட ஏதாவது ஒரு தீட்டு தொடங்கலாகி அந்த குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத அளவுக்கு நிறுத்தி வச்சிரும். அந்த மாதிரி சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 4, 5 ரெண்டுமே முழுசாக அங்கே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது நம்ம முன் ஜென்மத்தில் என்ன புண்ணியங்கள் செஞ்சுருந்தா இந்த ஜென்மத்தில் வந்து நல்ல கிரகங்கள் அப்படித்தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோமோ அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை தரமே இருக்கும். அதனால் இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல கர்மாக்களை சேர்த்து வைக்கணும், நல்ல தான தர்மங்கள் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு வந்து இந்த லக்கணத்துக்கு மட்டும் கர்மாவுக்கு காரகர் இவர் கிடையாது. பொதுவாகவே எல்லாத்துக்கும் கர்ம பலனை அளிக்கக்கூடியவர் கர்மகாரகன் சனி பகவான் தான். நம்ம எந்த அளவுக்கு நல்லதை செய்கிறோமோ, எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறோமோ நம்ம சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த திரு பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. தீபாவளி சரவெடி சடசடசன்னு அடித்து நெவுத்திட்டு என்ன சொல்கிறீங்க, ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி அருமையான ஸ்பீச் கொடுத்துட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து இப்போ முதலெல்லாம் வந்து எங்கே எப்படிங்கன்னுப்பாங்க, இப்போ என்னடான்னா நம்ம அவங்க கூட நிறையா கற்றுக்கண மாட்டிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுத்தால் நம்ம ரெடியாக இருக்கிறோம், எங்களெல்லாம் ஒரு மாணவராக சேர்த்திக்கிங்க சரிங்களா.